பார்வதி, அம்மா. டாக்டர் சொன்னதை கேட்டல்ல? கஞ்சி வச்சு கூட ஆதிக்கு, சரியா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ரெஸ்டட் ஆதி. ஓகேம்மா, டேக் கேர் ஆதி. என்னாலதானே பெரிய உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஏன் காய்ச்சல் தான் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க. சாதாரண காய்ச்சல் தானே பார்வதி, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் டாக்டர் சொன்னார்ல. அப்புறம் எதுக்காக இப்படி ஃபீல் பண்ற? ஏழை பட்டமாக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் என் உசுரே நின்னு போச்சு பெரியயா. என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வந்தேன். எனக்கு உதவி பண்ண போய் தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். அத நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமா இருக்காதா பெரியயா? இதுல எனக்கு வருத்தமே இல்ல பார்வதி. உண்மையே சொல்லணும்னா இந்த காய்ச்சல் வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். காய்ச்சல் வந்ததுல சந்தோஷமா? என்ன பெரியயா சொல்றீங்க? நீ முதல்ல சொன்னல உன் காய்ச்சல் தான் எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னு. அது உண்மைன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை பார்வதி. நீங்க என்ன சொல்றீங்க பெரியயா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் உனக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல பார்வதி. பெரியயா, அம்மா கஞ்சி கொடுக்க சொல்லிருக்காங்க. முதல்ல போய் நான் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். சரிங்க பெரியயா. என்னாலதான் பெரியயாக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அவருக்கு சீக்கிரமா குணமாகணும். மண்குடி செய்யல பிறந்து கல்ல மண்ணுல நடந்து வெயில் மழையில நனைஞ்சு என் உடம்பு அலை வேதனைய தாங்கிக்கும். ஆனா பிறந்ததுல இருந்தே தரையில கால் படாம வளர்ந்த பெரியயாவால அலை வேதனைய தாங்கிக்க முடியாது தாயே. அதனால அவர் உடம்பு சீக்கிரமா குணமாகணும். என்கிட்ட இருந்து அவர் கொட்டிக்கிட்ட காய்ச்சல் திரும்ப எனக்கே வந்துடணும். பெரியயாக்கு சீக்கிரமா குணமாகணும் தாயே. என்னடா கணேசா, படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம்பா. பார்வதி வந்துடுச்சா? அக்காலாம் வந்துருச்சுப்பா. என்னப்பா தண்ணி வேணுமா? வேண்டாம், நீ படி. நானே கிச்சன்ல போய் தண்ணி குடிச்சுக்கிறேன். சரிப்பா. என்ன இது, பெரிய தம்பி வாட்ச் மாதிரி இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை பெரிய தம்பி இங்க வந்திருப்பாரோ? பார்வதி, பார்வதி, என்னாச்சு? அப்பா எதுக்கு கோவமா கூப்பிடுறாரு? பார்வதி.
பார்வதி அப்பா என்னப்பா என்னாச்சு? இது பெரிய தம்பி வாட்ச் தானே? இது எப்படி இங்க வந்துச்சு? பெரியய்யாவோட வாட்ச் எங்க எப்படி வந்தது? ஒருவேளை நேத்து நைட்டு கஞ்சி வைக்கும் போது வாட்ச கழட்டி வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டாரோ? என்ன முழிக்கிற? சொல்லு. பெரிய தம்பி வாட்ச் எப்படி நம்ம வீட்டு கிச்சனுக்கு வந்தது? அது வந்துப்பா, சொல்லு. இப்ப என்ன நடந்ததுன்னு உண்மைய சொல்லல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உண்மைய சொல்லு பார்வதி. அது வந்து சொல்லு. அது வந்து நேத்து ராத்திரி பெரியய்யா இங்க வந்தாருப்பா. பெரிய தம்பி இங்க வந்தாரா? ஆமாப்பா. பெரிய தம்பி எதுக்காக வந்தாரு? தெரியலப்பா. ஆனா பெரியய்யா வரும்போது எனக்கு நல்ல குளிர் ஜுரம். கண்ணை திறக்க கூட முடியாம நான் படுத்துட்டு இருந்தேன். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா கணேசா, குளிர் ஜுரத்துல இருந்த என்ன பெரியய்யா தான் கட்டாயப்படுத்தி அந்த நேரத்துல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன், அதனால்தான் உனக்கு உடம்பு குணமாச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்லப்பா. கடவுள் கிட்ட நீங்க வேண்டிக்கிட்டதால மட்டும் எனக்கு உடம்பு குணமாகலப்பா. பெரியய்யா கவனிச்சுக்கிட்டதும் ஒரு காரணம் தான். பெரிய ஸ்டவ் பத்த வச்சு கஞ்சி வச்சாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. அப்படின்னா கஞ்சி வைக்கும் போதுதான் அவர் வாட்சை கழட்டி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மறந்துட்டு போயிருப்பாரு. ஆமா, இதெல்லாம் ஏன் காலையில என்கிட்ட சொல்லாம மறைச்ச? நீங்க அப்பதான் கோயில்ல இருந்து வந்தீங்க. நானும் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். நைட்டு சொல்லிக்கலான்னு இருந்தேன்ப்பா. நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பார்வதி. விதி ஓ வாழ்க்கையில விளையாடிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கப்பா. நான் அகிலம்மாக்கு கொடுத்த வாக்க நான் என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். என்ன நம்புங்கப்பா. விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கடவுள் தான் காப்பாத்தணும். ஷாம், நீ உட்காரு. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலாம். சரி, அதே நான் வெயிட் பண்ண. ஹலோ, யா, குட் மார்னிங். மெயில் அனுப்பிச்சிட்டிங்களா? நான் இன்னும் பார்க்கல. மெயில் செக் பண்ணிட்டு நானே கன்ஃபார்ம் பண்றேன். ஷூர் 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 ஷூர். பாய். வெயிட் பண்ற நேரம் மெயில் செக் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? ஆதியோட டேட் ஆஃப் பர்த்தா தான் இருக்கும்.
ராங் பாஸ்வேர்டா? டேட் ஆஃப் பர்த் இல்லையா? அப்ப வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை ஆதி பேரா இருக்குமோ? போட்டு பார்ப்போம். ராங்க்னு வருது, என்னவா இருக்கும்? டேட் ஆஃப் பர்த்தும் இல்ல, பேரும் இல்ல, அப்ப என்னவா இருக்கும்? ஆதி மாதிரி அம்மா பசங்க அம்மான்னு தான் பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க. அம்மான்னு டைப் பண்ணுவோம். அம்மாவும் ராங் பாஸ்வேர்டா? ஆச்சரியமா இருக்கே. ஆதி, பாஸ்வேர்ட் சொல்லு. கொடு, நான் போடுறேன். ஏய், உன் பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பார்வதி தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும். பார்வதி பேரை தானே நீ பாஸ்வேர்டா வச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. பீனா பார்வதி தானே? நீ ஏன் எதனா கற்பனை பண்ணாத. யார்? நான் கற்பனை பண்ணிக்கிறேனா? எங்க லேப்டாப் கொடு, இப்பவே நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். பி ஏ ஆர் பி ஏ டி ஹெச் ஐ. இப்ப என்ன சொல்ற? எங்கிட்டே வா. பார்வதியோட பேரை பாஸ்வேர்டா வச்சிருக்கேன்னா உன் மனசுக்குள்ள பார்வதி எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆதி, மனசுக்குள்ளேயும் பாஸ்வேர்டா மட்டும் இருந்துட்டா போதுமா? உன் லவ்வ சீக்கிரம் பார்வதிட்ட சொல்லிடாதி. இன்னும் எதுக்காக லேட் பண்ணிட்டு இருக்க? ஏதோ பார்வதி லவ்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆதியை கெடுக்கிறதே இந்த ஷாம் தான். நானும் சொல்றதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஆனா சூழ்நிலை சரியா அமைய மாட்டேங்குது. என்ன பண்றது? அடப்பாவி, மத்தவங்க பார்வைக்கு வேணா இது வெறும் ராமர் சீதையா தெரியலாம். ஆனா பார்வதி எனக்கு கிஃப்ட கொடுத்த இந்த ராமர் சீதையை பார்க்கும்போது நானும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து மாதிரி எனக்கு தோணுது. சீ, பார்வதி சீத்தை மாதிரி தெரியறாளா? அசோகவனத்துல இருந்த சீதையை பார்க்க முடியாம ராமர் காட்டுல தவிச்சிட்டு இருந்த மாதிரி நான் என் காதுல பார்வதி கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, இவன பிரிஞ்ச ராமனும் சீதையும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி பார்வதி நானும் கூடி சீக்கிரம் ஒண்ணு சேரதான் போறோம். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. உங்க ரெண்டு பேரையும் சேரவே விட மாட்டேன். சரி, கிளம்பலாம். போலாம். எங்க அது? மத்தவங்க பார்வைக்கு வேணா இது வெறும் ராமர் சீதையா தெரியலாம். ஆனா பார்வதி எனக்கு கிஃப்ட கொடுத்த இந்த ராமர் சீதையை பார்க்கும்போது நானும் பார்வதி ஒன்னா சேர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த சமையல்காரி கொடுத்த இந்த பொம்மைய பார்க்கும்போது தானே
உனக்கு உன்னையும் அவளையும் பார்க்குற மாதிரி தோணும். இந்த பொம்மையே இல்லாம பண்ணிட்டேனா? என்ன சொன்ன? நீங்க 2 பேரும் ராமர் சீதையா? ஆதி, உன்னை வேணா ராமர்னு சொல்லிக்கோ, ஆனா அந்த சமையல்காரிய சீத்தைன்னு சொன்ன பாரு, அத மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த சீதைக்கு வேணா ராவணன் வில்லனா இருக்கலாம், ஆனா இந்த பார்வதிக்கு நான் தான் வில்லி. அந்த சமையல்காரி கொடுத்த இந்த பொம்மை உன் ரூம்ல இருக்கவே கூடாது. இத பார்த்தா தானே உனக்கு அவன் ஞாபகம் வரும். அக்கா, அது 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 வந்து அந்த ராமர் சீத்தை பொம்மை. அக்கா, ஒரு சமையல்காரி கிஃப்டா கொடுத்த பொம்மைய ஆதி அவ்வளவு பத்திரமா அவன் ரூம்ல வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலக்கா. அதனால தான் தூக்கி போட்டு உடைச்சேன். நான் பண்ணது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஆடிங்க. நான் செஞ்சதை பார்த்து ஒண்ணுமே சொல்லாம போறா. அப்படின்னா நான் பண்ணதை ஏத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம். பார்வதி மேல இருக்கிற வெறுப்புல நீ ஆதியவே சந்தேகப்படுற. அன்னைக்கு அப்படி சொன்ன அகிலா இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லாம போறான்னா அவ மனசுலயும் குழப்பம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அதான் எனக்கு வேணும். குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்வதி எனக்கு கிஃப்டை கொடுத்த இந்த ராமர் சீதையை பார்க்கும்போது நானும் பார்வதி ஒன்னா சேர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஷாம் கிட்ட பேசிட்டு நான் பொம்மை இங்க தானே வச்சேன். இங்க இருந்த பொம்மை எங்க போயிருக்கோம்? ஒருவேளை ரூம் கிளீன் பண்ணும்போது எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்களா? ரூம்குள்ளே எங்கேயும் காணுமே. அது பார்வதி எனக்கு ஆசையா கொடுத்த கிஃப்ட். எங்க போயிருக்கோம்? வெளியே எங்கேயாவது போட்டிருப்பாங்களா? எதுக்கும் போய் பார்ப்போம்.